வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. மதுக்கரையில் வனவிலங்கை பாதுகாக்க ட்ரோன் கண்காணிப்பு பிரிவு துவக்கம். கோவை மாவட்டம் கோவை வனக்கோட்டம் மதுக்கரையில் தொழில்நுட்பம் சார்ந்த வனவிலங்கு பாதுகாப்பை வலுப்படுத்த ட்ரோன் கண்காணிப்பு பிரிவு திறக்கப்பட்டது. வனத்துறை மற்றும் காதித்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் மதுக்கரை ரயில் பாதைகளில் ட்ரோன் கண்காணிப்பு பிரிவை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு வனவிலங்கு பாதுகாப்பில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறது. மதுக்கரை வனப்பகுதிக்குள் செல்லும் ரயில் பாதைகளில் யானைகள் இறப்பதை தடுக்க வனத்துறை முன்பு ஒரு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்பை செயல்படுத்தியது. இந்த முயற்சியின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளில்லா வான்வழி வாகன கழகத்துடன் இணைந்து 867.2 லட்சம் செலவில் வனப்படை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ஒரு ட்ரோன் கண்காணிப்பு பிரிவு தற்போது திறக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் மற்றும் வெப்ப இமேஜிங் திறன் கொண்ட 24x7 கண்காணிப்பு அடிப்படையில் இணைக்கப்பட்ட ட்ரோன் அமைப்பு யானைகளின் நடமாட்டத்தை உண்மையான நேரத்தில் கண்காணிக்க ஒரு கண்காணிப்பு கோபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. பகுதியளவு காட்சி கையொப்பங்களிலிருந்து கூட யானைகளின் இருப்பை கண்டறிந்து களக்குழுக்களுக்கு உடனடி எச்சரிக்கைகளை இந்த AI அமைப்பு உருவாக்குகிறது. யானைகள் ரயில் பாதைகளின் அருகில் கண்டறியப்பட்டதும் ஒலிபெருக்கிகள் மற்றும் தேடல் விளக்குகள் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு ட்ரோன்களை மீட்பு குழுக்கள் பயன்படுத்துகின்றன. அது யானைகளை வன பகுதிகளுக்குள் பாதுகாப்பாக வழிநடத்த உதவுகின்றன. இதன் மூலம் மனித வன விலங்கு மோதல் மற்றும் ரயில் விபத்துகளை தடுக்கின்றன. இந்த நிகழ்வில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாவு, மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் வனத்துறையின் தலைவர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வனவிலங்கு காப்பாளர் ராகேஷ்குமார் டோக்ரா, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் சிறப்பு செயலாளர் அனுராக் மிஸ்ரா, விஸ்மிஜு விஸ்வநாதன் மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் கள இயக்குநர் து வெங்கடேஷ் மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். லைட்டாக அவருக்கு தலைக்கு மேலே அந்த சைரன் அடிக்கிறப்போ ட்ரெயின் வரப்போ இல்லை ட்ராக்ல வாட்சர்ஸ் இருப்பாங்க 24 hours. ரெண்டுமே ஃபாரஸ்ட் தான் சார். இந்த சைடு தண்ணி இருக்குங்க, இந்த சைடு டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு சார். வீடியோ போடுங்க அண்டர்பாஸ் இருக்குது சார். அதுவும் அவங்க நீங்க இந்த சிக்னல் சைரன் போடுங்க. அதாவது யானை இந்த இடத்துல நிற்குது, அந்த ஜியோ டேக்கிங் போட்டு வந்துடும். அவங்க ட்ரெயின் ஸ்லோ பண்ணுவாங்க. இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம டீம்ல இருந்து அஃப்கோர்ஸ் நம்ம கன்சர்வேட்டர் அவங்க நம்ம ஜெயராஜ் இந்த சென்டர் எல்லாம் செட்டப் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.